அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தவிக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு என்கின்ற பயணத்தில் 2 தினங்களுக்கு முன்னக்கூட்டி கரூரில் பிரச்சாரம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த 40 பேர் இறந்து போனதற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்களுடைய சுயநலமும் அவருடைய பேராசை தான் இந்த 40 பேர் இறப்பிற்கு காரணம் சொல்லி ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இல்லை, திமுகனுடைய சரியான முறையில் பாதுகாப்பு இந்த மக்களுக்கு கொடுக்கல, திட்டமிட்டு இங்கே இந்த 40 பேருடைய இறப்பு நடந்திருக்குன்னு சொல்லி இன்னொரு பக்கத்தில் சொல்கிறாங்க. இந்த ரெண்டே தான் நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 13/9/2025 தொடங்குது. எங்கே தொடங்க? திருச்சியில் தொடங்குது. அதற்கு பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் சந்திக்கிறாங்க. அப்படி மக்கள் சந்திக்கக்கூடிய இந்த பயணத்தில் மூன்றாவது வாரம் இது முதல் வாரம் திருச்சி ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு நாகப்பட்டினம் போயிட்டாங்க. 3வது வாரமாக விஜய் அவர்களுடைய திட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரூரே கிடையாது. கரூர் இல்லாமல் அப்போ விஜய் அவர்களுடைய இந்த 3வது வாரமாக இருக்கக்கூடிய திட்ட பயணத்தில் விஜய் போகக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வட சென்னையும் திருவள்ளூர் பகுதியில் தான் விஜய் அவர்கள் பயணம் செய்ய போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இது முன்னக்கூட்டியே கொடுக்கப்பட்ட பிளானு. அப்போ அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி கரூருக்கு இந்த சுற்றுப்பயணம் மாறுது? கரூர் இல்லைன்னா 4வது வாரத்தில் இருக்கா 5வது வாரத்தில் இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. எங்கே இருக்குன்னா கரூர் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்தில், அதாவது விஜய் அவருக்கு சுற்றுப்பயணம் கடைசி எண்டு போகும் தெரியுமா, அதில் 2வதாக இருக்கு. பின்னாடியிலேருந்து 2வது இருக்கக்கூடியதான் இந்த நாமக்கல், சேலம், கரூர். அப்போ அப்படி இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஷெடியூலை எப்படி டாப்ல 3வது இடத்துல எதற்காக வைக்கிறாங்க? யார் வைக்க சொன்னா? வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இப்ப சமீபத்தில் திமுக கட்சியினுடைய 30 விழான்னு சொல்லி ஒரு மாநாடு எங்க நடக்குன்னா கரூர் நடக்கு. அப்ப அப்படி நடக்கும்போது அந்த இடத்துல உங்களை விட நான் பெரிதளவுல மக்கள் செல்வாக்கு இருக்கிறேன், திமுக கூட்டத்தை விட எனக்கு அதிகமாக அதே கரூரை கூட்டி காட்டுறேன்னு சொல்லி விஜயர்களுடைய இந்த சிந்தனையினால என்ன பண்றாங்கன்னா, கடைசியா இருக்கக்கூடிய ஷெடியூல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எங்க மாத்துறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3வது இடத்துக்கு மாத்துறாங்க. 3வது இடத்துக்கு 3வது வாரத்தை விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் கரூரும் நாமக்கலும் அந்த இடத்துல நிக்கி. அப்படி விஜய் அவர்கள் அந்த 3வது வாரம் இருக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தை மாற்ற வேண்டிய தேவை எதற்காக வந்துச்சுங்கிறது தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இல்லை, இது திமுகனுடைய சதி. இங்க பாருங்க, அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி எப்படி அழுகிறாருன்னு பாருங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இதை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரியக்கூடிய மனநிலையே கூட இருக்கலாம். சரி, அரசியல்னா அப்படிதான் இருக்கும். எதுவும் பிரச்சனைனா ஐயோ அம்மான்னு கத்தி கதறுவாங்க, எதுவும் மக்களுக்கு பிரச்சனைனா வாயை மூடிட்டு இருப்பாங்க. இதே மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னைக்கு கதறாரு தெரியுமா? கதறக்கூடியவர் அவருடைய பள்ளியில் அவர் அமைச்சராக கதறலாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒரு குழந்தை ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்கு, நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம், எங்கள் அப்பா அம்மா சொல்லி பார்த்துட்டாங்க, அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்கு, எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை, எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி இருக்கு, அதனால எடுத்து போடுறோம், திரும்பி அந்த பூச்சியை தான் வருது, அதனால எங்களுக்கு வேற சாப்பாடு கொடுங்க. இதுக்கு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுதுக்காரன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழுகலை. எத்தனையோ பிரச்சனை அவருடைய பள்ளி சார்ந்த துறையிலேயே அதிகமாக இருக்கு. அதை எதுக்காக இந்த மாதிரி கண்ணீர் விட்டு ஐயோ என் குழந்தைங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்கன்னா கிடையாது. இதற்கு பெயர் தான் அரசியல். அரசியலை திமுக சரியான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் டிவிகே கட்சிக்காரங்க இது முழுக்க டிஎம்கேவோட பிளானில் தான் நடந்திருக்கு. எங்களுடைய மக்களை சாகடிக்கிறத நாங்கள் எப்படிங்க விரும்புவோம், எங்கள் தொண்டர்கள் சாகிறத நாங்கள் விரும்புவோம்னு சொல்லி அந்த கட்சியோட தொண்டர்கள் அவங்களுடைய பதிவு பதிவிடுறாங்க. எங்க மக்கள் சாப்பிட நாங்க நினைப்போமா? எங்க மக்கள் சாப்பிட, எங்க ரசிகர்கள் சாப்பிடும், எங்க தொண்டர்கள் சாப்பிட, டிவிக்கு தொண்டர்கள் சாப்பிடும் நாங்க நினைப்போமா? யாரு எங்க மக்கள் அழிஞ்சு படம் நினைக்கிறது? யாரு மக்கள் முடிவெடுங்க. எங்க தளபதி 300 கோடியை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்காருன்னா வெறும் மக்களோட நலனுக்காக தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பண்ணதுக்குலாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் முன்கூட்டியே இதுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் இறங்குற இந்த திமுக ரொம்ப நாள் நிலைச்சு நிக்க முடியாது. இன்னொன்னு மக்கள் இப்படி எல்லாம் ஏமாத்தி
விஜய் அவர்கள் 300 கோடி சம்பளத்தை விட்டுலாம் வந்து உங்களுக்காக வந்து நிற்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக அரசு நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி விஜய் தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பொதுவாகவே இந்த விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சி தொண்டர்கள் வந்து சினிமாவிலேருந்து வந்தக்கூடியவங்க தான். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சினிமாவில் ஒரு ட்ரெய்லரில் ஒரு சின்னதாக கிளிப்பு கிடச்சி வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவில் ஒரு சட்டை பின்னாடி அதேமாதிரி பின்னாடி அதே சட்டை எங்கேயா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டையும் முயற்சி பண்ணி இவங்க ஒரு கதையை உருவாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமை கொண்டவங்க தான் சினிமாவில் கூட எல்லாருமே டீகோடிங் இருப்பவர் எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த கரூர் சிச்சுவேஷன்லையுமே ஒரு வீடியோ கிளிப்பு வந்து விஜய் ரசிகர் கையில் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ கிளிப்பை நீங்களே பாருங்க. நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டுங்க, நான் வீடியோ கிளிப் காட்டுறேன், வீடியோ கிளிப் பாருங்க. மறக்காம பாருங்க. இந்த இடத்துல சுடிதார் போட்டு ஒருத்தவங்க அழுகுறாங்கல்ல, பாருங்க, நல்லா பாருங்க. இவங்க இந்த இடத்துல நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களே செத்து போன மாதிரி ஒரு இடத்துல ஒரு இன்னொரு வீடியோ கிளிப் தூக்கிட்டு போறாங்க. பாருங்களேன், காட்டுற பாருங்க, அதையும் பாருங்க. பாருங்க, இவங்க தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எப்படி செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க? இல்ல டெத் இன்க்ரீஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அம்மா எப்படி மயங்கி திரும்பி இறந்த மணிக்கு நீங்க காட்டுறீங்க, கவுண்டுக்காக நீங்க காட்டுறீங்களா என்கின்ற கேள்வியை இந்த தரப்பு விஜய் ரசிகர் கேட்கிறாங்க. இதை நிறைய விஜய் ரசிகர் வந்து ஷேர் பண்ணவும் செய்றாங்க. மக்களே, ஒரு செகண்ட் இந்த வீடியோ பாருங்களேன். இங்கே வெளியில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க அதே பொண்ணு தான் உள்ளே வந்துட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. சேம் அதே மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த அம்மா சொன்ன மாதிரி அழுதுகிட்டு தானே இருக்கு, அழுதுகிட்டு இருக்க அம்மா எப்படி வந்து திரும்ப தூக்கிட்டு போகிறாங்க என்கின்ற கேள்வியை வந்து இந்த சகோதரரும் கேட்கல, இந்த சகோதரியும் சேர்த்து கேள்வி கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அது விஜய் ரசிகர் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன தோணும்னா, ஆமாம் சரிதானே, எதற்காக இந்த அம்மா இப்படி ஒரு கணக்கு காட்டுறதுக்காண்டி டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஒரு உள்வேலை பார்க்குறீங்கன்ற கேள்வி தாவிக தொண்டர்களுக்கு அதிகமாக எழுக ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்தில் ஏன் பாதுகாப்பே இல்லை, போலீஸ்காரங்க அங்கே அதிகமான முறையில் குமிக்கப்பட்டிருக்கணும், ஆனால் பாதுகாப்பே கிடையாது. இந்த பாதுகாப்பு இல்லாத குறைபாடுனால தான் அங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்க. முறையான முன்னேற்பாடு எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு இடம் கொடுத்தவங்க ஏன் இதுக்கு இடம் கொடுக்கல? ஏன் சார் இதுக்கு இடம் கொடுக்கல? அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அவருக்கு நிபந்தனைகள் போடுறாங்க? இவங்களுக்கு நிபந்தனைகள் போட்டுதான் அவங்க வர்றாங்களா? இப்ப மக்களுடைய உயிர் போனது காரணம் அவங்க தாங்க சார். இவரை நாங்க குறை சொல்ல மாட்டோம். என்ன நடந்தா டிவிக்கே தாங்க சார் வருவார், வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவரு தான் வருவாரு. கரண்ட் இல்ல, மெயினா அந்த பிரச்சனை தான். ஏன் யாருமே வந்து அதை வந்து பார்க்க முடியல. அதுவும் இல்லாம நெருக்கடியில பஸ்ஸுக்கு பக்கத்துல மட்டும்தான் போலீஸ் இருந்தது, அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்ல. பாதுகாப்புங்கிறதே இல்ல. ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? காவல்துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக டிவி கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே அதான் அந்த கூட்டத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பவர் கட் பண்ணிட்டாங்க. பவர் கட் பண்ணதுனால அவர் பேசுறதும் கேட்கல. அதனால என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. ஆர்வமா வந்து கேட்கல அப்படிங்கறதுனால பக்கத்துல போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ரீசன். பவர் கட் எதற்காக பண்ணீங்க? விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் இதுக்கு முன்னக்கூட்டி பேசும்போதே இதே தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக நான் போகக்கூடிய இடத்துல சில சிக்கல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் நாகப்பட்டினத்தில் பேசுகிறோம்னா அங்கே பவர் கட் பண்ணுறீங்க, அரியலூரில் பேச போகிறோம்னா பவர் கட் பண்ணுறீங்க, திருச்சியில் பேசுகிறோம்னா மைக்கை கட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எனக்கு தொடர்ச்சியாக சிக்கல் கொடுத்துருக்கீங்க விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கரூரில் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன நடந்திருக்குன்னா பவர் கட் நடந்திருக்கு. அதில் பாதிக்கப்பட்டவங்க அந்த கூட்ட நெரிசலில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக ஆஸ்பத்திரிக்கு போனவங்க பதிவிடுறாங்க. பவர் கட்டு பண்ண போய் தான் இங்கே இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு காரணம். எல்லாரும் இருட்டாக இருக்கும், இருக்குனால நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ இதுக்கு பெரிய பிரச்சனையே இந்த பவர் கட்டு தான் சொல்லி இந்த விஜய் ரசிகர் அது மட்டும் இல்லாமல் தாவிக தொண்டர்களும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. யாருமே இல்லை, யார் இருக்கா? அவங்க அப்படியே போட்டு போகிறவங்க அடிச்சு உதைக்கிறாங்க. வரணும் பார்த்தீங்களா? இப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்க. அசம்பாவிதத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்திலேயே சில ஆம்புலன்ஸு உண்மையிலேயே அந்த இடத்துக்குள்ளேயும் போகலை, அதையும் தாண்டி
அந்த இடத்துக்கு போகிறது முன்னக்கூட்டியே யூட்டன் அடிச்சுட்டு வருது. ஏதோ வண்டி ஓட்டுறவங்க டிரைவிங் ஸ்கூலில் பழகுவாங்க தெரியுமா, அந்த மணிக்கே பழகுற மணிக்கே ஏன்னு போயிட்டு வர மணிக்கே திட்டமிட்டே சில விஷயங்கள் செஞ்ச மணிக்கு தான் நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதை தான் ஆனால் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் ஒண்ணுமே அவ்வளவு பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல. சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள போகுது. ஆனா அங்கிட்ட இருந்து நாங்க எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்ல. எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸை குறுக்க விடணும்? நாங்க இந்த கேள்வி கேட்கல, ஒரு தொண்டரா கேள்வி கேட்கல. ஒரு பெரிய லேடிஸ் வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களுமே இந்த கேள்வியை கேட்கறாங்க. யாருமே இல்லையா, எதுக்காக ஆம்புலன்ஸ் இத்தனை வாட்டி போயிட்டு இங்கிட்டு போகுது? வேணும்னா இதை பண்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. கலைக்கிறோம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பேரு வாங்குறத இது வேணாம், எதுக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்றாங்க. இந்த சகோதரியும் கேட்குறாங்க, அசம்பாவிதமே நடக்கலை. அப்போ அசம்பாவிதமே நடக்கலைங்க போது ஆம்புலன்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து யாருமே இல்லாமல் எதுக்கு ஆம்புலன்ஸை கூட்டி போய்கிட்டு இருக்கீங்க என்கின்ற கேள்வியை இந்த சாதாரண பொதுமக்கள் இருந்து இந்த அம்மா வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இவங்க மட்டும் கேட்கல, லேடிஸ் வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களுமே இந்த கேள்வியை கேட்கறாங்க. யாருமே இல்லையா, எதுக்காக ஆம்புலன்ஸ் இத்தனை வாட்டி போயிட்டு இங்கிட்டு போகுது? ஒரு பெரியவங்க வயசானவங்க முதற்கொண்டும் இவங்க கூட சேர்ந்து கேள்வி கேட்டிருக்காங்க. வேணும்னே கண்டிப்பா வருவாருனே, அவர்தானே கண்டிப்பா வருவாரு. இடையூறு பண்ணாலும் கண்டிப்பா தளபதி தான் வருவாரு. இதுதான் டிவிகே கட்சியினுடைய உறுதி நிலைப்பாடு. என்ன நடந்தாலும் சரிதான், யார் நடந்தாலும் சரிதான், எதை பற்றியும் நம்ம வந்து பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி டிவிக்கே அடுத்த முறை கண்டிப்பான முறையில் வருங்கின்ற நம்பிக்கையில் அந்த பெண்கள் வந்து தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய நம்ம வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிடணும். இது எல்லாமே விஜய் ரசிகர்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோகான நீங்கள் திமுக அரசு பண்ணிருச்சு, நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் பவர் கட்டு பண்ணினது, ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, போலீஸ் தடியடி, இதனால் மட்டும்தான் இங்கே மிகப்பெரிய அளவில் இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிவிகே தொண்டர்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக இன்னும் அடிஷனல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செருப்பு கொண்டு விஜய் அவர்கிட்ட பேசும்போது எரிய ஆரம்பிக்கிறாங்க, எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே இங்கே கீழே அங்கே அவர் பக்கம் செருப்பு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கத்தில் இருந்து கூட்டம் வந்து அலமோதி போகுது. அப்போ அலமோதி போகிறதுனால நெரிசல் ஏற்படுது. இப்போ திட்டமிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டிவிகே தொண்டர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த செருப்பு எரிஞ்சிட்டு நம்ம உள்ளே வருவோம். இந்த செருப்பு இருக்குல்ல, இந்த செருப்பை இங்கே வந்து விஜய் மேலே எரியணுங்கின்ற நோக்கத்தில் இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், அது ஒரு பச்சை கலர் செருப்பு வந்து போகும். அந்த செருப்புல விஜய் மேலே எரியதா இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக நம்ம இப்படிதான் எரிவோம். ஒருத்தங்க விஜய் அங்கே இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன், எனக்கு ஏற்றாப்புல கேமரா இருக்குது, அங்கே வந்து அந்த கேமரா வந்து நான் தாக்க போகிறேன்னா என் செருப்பை நான் இப்படி எடுத்து எங்கே எறிவேன், கேமரா பார்த்து நான் எறிவேன். கரெக்டு தானே? என் செருப்பை எடுத்து இப்படி எரிய மாட்டேன். பைத்தியக்கார கூட செய்ய மாட்டேன். அவர் மாதிரி எரியணும்னு அங்கே தான் எரியணும். அப்போ இப்படி நான் எரிய மாட்டேன். அப்போ விஜய் அவர்களை செருப்பை கொண்டு தாக்கணுங்கின்ற எண்ணம் இங்கே இல்லை, கிளியராக இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார் தெரியுமா, விஜய் பேசி முடித்ததுக்கு பிறகு தான் என்ன நடக்கு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, விஜய் அவர்களுக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் தெரியுமா, விஜய் அவர்கள் மேலே பேசிக்கிட்டு இருக்கார், எங்கே மேலே நின்று கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய இடது பக்கத்தில் ஒரு வயசு பையன், கிட்டத்தட்ட என் வயசு இருக்குல்ல, சின்ன பையனாக இருப்பார், சட்டை இல்லாமல் அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. என் கண்ணு முன்னாடி, இத்தனைக்கு நான் கீழே நிற்கலை, நான் மேலே நிற்கிறேன், எல்லாருக்கும் மேலே நான் நிற்கிறேன். நான் மேலே இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும், ஓரளவுக்காக தெரியும். என் பக்கத்தில் வெளிச்சமும் இருக்குது. அது போக அப்போ எனக்கு ஓரளவுக்கு விசுவல் பார்வை எனக்கு இருக்கும், அதிகமாகவே எனக்கு இருக்கும். அப்போ இடது பக்கத்தில் ஒருத்தங்களை இறந்துருக்கா மயங்கிருக்கான்னு தெரியல கூட்டு போகிறாங்க. தளபதி கொஞ்சம் கூட அந்த இடத்துல கண்டுக்கிடவே இல்லை, கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் சாட்சி. இல்லை விஜய் போனது பிறகு தான் அதிக இறப்பு நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, அதில் இன்னும் தெளிவாக இருக்கும். விஜய் அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு தான் இருப்பார் மேலே.
பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் கீழே இருந்து ஒருத்தங்களை தூக்கிட்டு மயங்கி இருக்கிறவங்கள மயங்கி இறந்துருக்கான்னு தெரியல இருக்கிறவங்கள தூக்கிட்டு போவாங்க. அப்போ விஜய் அவர்கள் இருக்கும்போதே அங்கே இறப்பு நடந்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இறப்பு நடந்திருக்கு. விஜய் அவர்கள் தெரியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் விஜய் அவர்களுக்கும் தெரியும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த பிரச்சனை நடப்பதற்கு முன்னக்கூட்டி இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல லேசாக பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டை வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஆஃப் பண்ணி தன்னுடைய ரசிகர்களுக்கு முகத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து போகக்கூடியவன் வந்து நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக போய்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம இப்படி லைட்டை போட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம். ஆனால் அங்கே போகக்கூடியவங்க எப்படி போகிறாங்கன்னா ஒரு குடி போதையில் ஒரு 6 அறிவு இருக்குங்கிறத மறந்து ஒரு நாய் இருக்கலாம், நாய் வந்து ஒரு பெண் நாய் போகுதுன்னா 5 நாய் 6 நாய் ஒன்று போல் போகும். எப்படி போகும்? ஒன்று போல் போகும். அது சரசமே வெறி வந்து அங்கே கடிக்கும். அதெல்லாம் தாண்டின மாதிரி அந்த வெறி வந்து அந்த 4 நாய் வந்து ஒரு நாய்கிட்ட போகும்போது எப்படி ஆண் சண்டை போடுமோ அதை விட மோசமாக தன்னுடைய தொண்டர்கள் எப்படி போகிறாங்கன்னா ரொம்ப மோசம். அதை வந்து கண் கூட யாரும் பார்க்கவும் முடியாது. நல்ல மனநிலை இருக்கிறவங்க அதை ரசிக்க மாட்டாங்க. தளபதி என்ன பண்ணுறாருன்னா லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார். இதை ரசிக்கிறார். இதை தளபதி என்ன பண்ணுறாரு? ரசித்து பார்க்குறார். ஒரு ஃபோனை எடுத்து இப்படி சுற்றி இப்படி தளபதி வந்து இப்படி பண்ணுறாப்புல. அப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன தோணும்னா அங்கே தொண்டர்கள் நிற்கிறாங்க, சுற்றி அங்கே பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, லைட்டுக்கு வச்சுருக்கிறாங்க. மேலேருந்து விழுந்தாங்கன்னா 100 பேராவது அடிபட்டுரும். அவங்க சாகிறதும் 2வது. நம்ம அதுக்குள்ளே போகவே வேண்டாம். ஆனால் அடிபட்டுரும். ஒரு தலைவன் இப்படி வீடியோ எடுக்கும்போது பார்க்குறாங்க, ரசிக்கிற மாதிரி அது இருந்துச்சா? இல்லை. தளபதி அதை வந்து ரசித்து பார்த்தார். அதை அவர் ரசித்து பார்த்தார். அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தளபதி நம்ம இப்படிலாம் பண்ணாதான் தளபதி நம்ம ரசித்து பார்ப்பாருங்கிறதுல எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இப்போ என்ன நடந்துருச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்குது. எங்க பையன் தான் இறந்து 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். என்ன இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். இந்த அம்மா பேசுனதை பார்க்கும்போது இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பார்க்குறேன், நீங்கள் எல்லாருக்குமே இந்த குழந்தைங்க இறக்கக்கூடிய வீடியோவை நமக்கு சொந்தக்காரங்க கிடையாது. இறந்து போனால் தம்பிக்கு நம்ம சொந்தக்காரனா இல்லை நமக்கு வேண்டப்பட்டவனா அந்த பையன் பேர் கூட நமக்கு தெரியாது. அந்த பையனுடைய அப்பா அழும்போது நம்ம என்ன செய்வோம்னா அழுவோம். எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த அம்மா பேசுகிறப்போ வந்து இவங்களுடைய அந்த ஸ்ட்ராங்கை நான் புரிஞ்சிக்கிறேன். உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஓகே, இப்படி தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் ஒருத்தங்க பிறந்தாங்கன்னா இறந்து தான் போவாங்க. அந்த இறப்பு நம்ம ஈடுகட்ட முடியாது தான். நம்ம அதை கண்ணீர் மூலமாக நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கிறோம். ஆனால் அதை அழக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இது இயற்கை நடக்கக்கூடியது தானே, பூமிக்கு வந்து எல்லாம் அழிஞ்சு தானே போகுது அப்படிங்கிற மனநிலை நமக்கு இன்னும் வரலை. ஆனால் எனக்கு உண்மையிலே இந்த அம்மா பார்க்கும்போது எனக்கு ஒரு பாராட்டவா இல்லை எப்படின்னு சொல்ல தெரியல. நம்ம அது கொஞ்சமாவது ஒரு வருத்தம் இருந்திருக்கு மேலே அவங்களுக்கு இருந்திருக்கும். அதுக்காக நம்ம சொல்ல வரல. அவங்க வந்து வருத்தமே படலை, ரொம்ப கண்ணுமா இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் சந்தேகம் இருக்குது. ஏன்னா இதே மாதிரி மதுரை மாநாட்டு நடக்கும்போது மேலேருந்து ஒரு பையனை கீழே தள்ளி விட்டாங்க. அப்போ தள்ளி விட்டது ஒரு பையன்,
கேஸ் கொடுத்தது இன்னொரு பையன். நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ரசிகர் அதை எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து போட்டாங்க. அது எக்ஸ்போஸும் ஆச்சு. உண்மை அது அப்படிதான் இருக்கணும். அதே டெக்னிக்கை இவங்களும் பண்றாங்கிற கேள்வி எழுது. பையன் இறந்துருக்குறாங்கன்னா யார் இறந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அந்த இடத்துல நமக்கும் சோகம் இருக்கு, நமக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோம், நமக்கு அவங்க வேண்டப்பட்டம் கிடையாது. ஆனாலும் அந்த அங்கே ஒரு உயிர் இழந்திருக்கு, நமக்கு அங்கே வருத்தம் இருக்கு. ஆனால் ஒரு சின்ன கேள்வி லைட்டாக எழுதல நமக்கு வந்து எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த திமுகங்கிற கட்சி என்ன பண்ணாங்க, விஜய் மாநாட்டை கெடுக்கிறதுக்காக கீழேருந்து தள்ளி விட்ட ஒரு பையன் திமுக கட்சி சார்ந்த ஒருத்தன், அவங்க அம்மா திமுக கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் பையன் தள்ளி விட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இதே மாதிரி நம்மளுடைய குழந்தை ஒருவேளை இல்லாமல் சும்மா தளபதி மேலே தப்பு கிடையாது, அதனால தளபதி வந்து கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம கேட்போம்லா, நம்ம ஸ்ட்ராங்காக பேச என்ன கேட்போம், உங்கள் வீட்டில் யாராவது இறந்தா அப்படி உனக்கு தெரியுமான்னு சொல்லும்போது அப்படி என்ன சொல்லி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் பாருங்க என்கின்ற ஒரு கேள்வி வந்து நார்மலாக எழுது. ரொம்ப நார்மலாக எழுது. இது நம்ம வன்மம் கொண்டோ இல்லை திணிக்கணுமோ கிடையாது. இது காமனாக எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்ற கேள்வி போகிற போக்கில் இல்லைங்க, பார்த்த உடனே எழுதுங்க எல்லாருக்குமே. இப்போ கரூர் மேட்டருக்கு நம்ம வந்துடுவோம். கரூரில் போலீஸ் பாதுகாப்பே இல்லை, முறையான பாதுகாப்பு கொடுக்கறனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சுற்றி போலீஸ் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு கிடைக்காத பண்டம் கிடைச்ச மணிக்கு, இல்லை 100 நாளைக்கு நம்ம சாப்பிடாமல் இருந்த மணிக்க, இந்த 1001 படத்தில் வந்து திடீர்னு ஒரு விலங்கு அடித்து கொண்டு வரும்போது அடித்து பிடிச்சி ஓடி வருவாங்க. அந்த மணிக்க காட்டு மிராண்டி மணிக்க அடித்து ஓடுறாங்க. இதை எப்படி போலீஸ் மேலே கண்ட்ரோல் பண்ணும்? கண்ட்ரோலில் என்ன முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த க்ரௌடை நீங்கள் போலீஸ் அதிகாரி நிற்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, சுற்றி நான் நிற்கிறேன், போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அதை தாண்டி கொடுக்குன்னு ஒருத்தர் ஓரவனை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? கண்ட்ரோல்னால் துப்பாக்கி எடுத்து சுடுறதா, இல்லை அது தடி எடுத்து அந்த தடி எடுத்து அடிக்கிறதா, லத்தி எடுத்து அடிக்கிறதா? சொல்லுங்கள். கண்ட்ரோல் என்னது? அவன் வந்து அப்நார்மலாக இருக்கலாம். எப்படி இருக்கான்? அப்நார்மலாக இருக்கலாம். அவனுக்கு மனநிலை இங்கே இல்லை. தளபதி பார்த்துட்டோம்னா காலை வச்சு நடக்க மாட்டேங்கான், தலையை கீழே வச்சு நடந்துக்கிட்டு இருக்கான், கால் மேலே போயிருது. அப்போ அப்படி இருக்கிறவன்ட்ட எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி தடுத்து நிறுத்த முடியும்? போலீஸ்காரங்க தடியடி நடத்த போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்க. போலீஸ்காரங்க கண்ட்ரோலும் பண்ண மாட்டேங்கின்னு சொல்கிறீங்க, பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. என்ன செய்யணுங்கிறத தளபதிகிட்ட நம்ம நேரடியாகவே கேள்வி கேட்போமே. ஆம்புலன்ஸ் உள்ள வரப்போ தான் பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. இதே ஆம்புலன்ஸ் டிரைவரை என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறாங்க. உள்ளே நீ எப்படி போகணும்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவன் அவன் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறாங்க. சரிங்களா, இதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த வழியில கட்சிக்காரங்க துண்டை போட்டுட்டு அடிச்சு அண்ணன் வாயை உடைச்சிட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு? எங்க கைகாலெல்லாம் வலி, குழிகளை விழுந்து 100 குழந்தைங்க எத்தனை உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தியா? யாரை கேட்டு வந்து அடிச்சு வாங்க உடைச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சு உடைச்சாங்க, யார் அடிச்சதுன்னு எங்களுக்கு இது வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நீதி கிடைச்சி ஆகணும்னு அடிச்சு போட்டாங்க. அந்த பயிலுக்கு காயம் ஏற்படுத்திருக்கு. அப்போ ஒரு ஆம்புலன்ஸு இதுக்கு முக்கியமான காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் போகிற போக்கில் பண்ண ஒரு கேவலமான வேலை, அவர் பார்த்த அந்த கேவலமான வேலை இன்னைக்கு எங்கே நடந்திருக்குன்னா, உண்மையிலேயே ஒரு கூட்டம் நடக்குன்னா அங்கே பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க ஆம்புலன்ஸ் ஒன்று போகுதுன்னா நமக்கு சைக்காலஜிக்காக தோண ஆரம்பிச்சிருச்சு, இது பிளான் பண்ணி நடக்கும், உள்ள யாருமே இல்லை, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் போகுதுன்ற கேள்வி வந்து நமக்கு எழக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டாரு. அவங்க அதுவாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கூட்டம். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுல்ல, இவங்க வந்து அப்நார்மலாக இருந்துகிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு தான் 7 அடி 8 அடி ஓடிக்கிட்டு இருக்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறங்கி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறாங்க. இவங்க வந்து கட்டு கரண்ட் கட்டு
பவர் கட்டு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ இதே தவிக கட்சியை சார்ந்த ராம்குமார் என்கக்கூடிய நபர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. கரூருக்கு தளபதி வர்றதுக்கு முன்னக்குட்டி இது நீங்கள் பவரெல்லாம் கட் பண்ணுவீங்கன்ற தெரிஞ்சுதான் நாங்கள் ஜென்ரேட்டர் நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லி முன் ஏற்பாடு நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லி ராம்குமார் அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் பதிவிடுறார். சரிங்களா? இப்போ பவர் கட்டு நடக்குங்கிறது யாருக்கும் தவிர கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நடக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ண முன்னேற்படாக ஜென்ரேட்டரை வைக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த கூட்டு என்ன நடக்குன்னா ஜென்ரேட்டரை ரூமுக்கு அடிச்சு போகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் பவர் மட்டும் ஆன் ஆகிருந்து வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், நீங்களே பாருங்க. சாலையோரம் ஜெனரேட்டர்கள் வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. கரண்ட் சப்ளை எல்லாம் அங்கதான் இருக்குது. ஜெனரேட்டர் ரூம் 20 அடி கொஞ்சம் முன்னாடி போங்க. தோழர்களே கொஞ்சம் முன்னாடி போலாம். எத்தனை பேர் டிரான்ஸ்ஃபார்மர்ல மேலே ஏறி நிற்கிறாங்கன்னு பாருங்க. எத்தனை பேருன்னு. அந்த நேரத்தில் பவர் மட்டும் ஆன்ல இருந்துச்சுன்னா இன்னைக்கு 40 பேர் இறந்துருக்க மாட்டாங்க, 400 பேர் இறந்துருப்பாங்க. யாரெல்லாம் பவர் கட்டுக்காக பேசுனாங்களோ இன்னைக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, பிளான் பண்ணி கரண்டை போட்டாங்கன்னா அதனால நீங்கள் 400 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா இல்லைன்னா கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி இதே ரசிகர்கள் கண்டிப்பாக பேசுவாங்கன்னா 100க்கு இல்லை 200க்கு 250 கூட இங்கே பேசுவாங்க. நான் ஏன் இவங்க அப்நார்மலாக சொல்கிறேன், ஏன் ரொம்ப ஓவராக பேசுகிறேன், நீ கலாய்க்கல. ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போடுறாரு, நீ அவரை பார்க்க முடிஞ்சா பாரு, உனக்கு என்னது மிஞ்சி போனால் உன் செல்லை எடுத்து நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட போகிற. அதை தாண்டி தான் நடக்க போதுன்னா ஒன்றும் கிடையாது. அவர் அரசியல் பேசி நீ அரசியல் புரிந்து ஏற்பட போதும் உங்களுக்கு சத்தியமாக கிடையாது. அவருக்கே அரசியல் தெரியல, அது அவரே ஒத்துக்கிறாரு. நானே 3 நிமிஷம் தான் பேச போகிறேன், எனக்கு எதுக்குப்பா இந்த வேலை, தளபதியை நேரடியாக கேள்வி கேட்குறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் நீ பார்த்து ஸ்டேட்டஸ் தான் போட போகிற, வேற எதுக்கு நீ அங்கே போகலை. பக்கத்து கடையை போட்டு ஏறி உடைக்கிறாங்க. கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கம்பை எடுத்து ஒரு குரங்கு ஒன்று அடிக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குரங்கு நம்ம ஏரியா இந்த குற்றாலம் சைட்லாம் கடைக்கு வெளியே குரங்கு போகுன்ட்டு கம்பை கையில் வச்சுருப்பாங்க, வந்தால் போட்டு ஒரு அடி அடிப்பாங்க. அந்த மாதிரி கடைக்காரங்க மேலேயே நிற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பு கடைக்காரங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். நீ இன்னைக்கு ஏறி குதித்து ஓடிட்டு அடுத்த வேலையை பார்த்து நீ ஓடிடு, உனக்கு கடையும் இருக்காது, நீ ஒரு வேலைக்கு தான் போகிற. பார்த்தாலே தெரியுது, ஒரு சொந்தமாக கடை வச்சிருக்கிறவங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் நீ பண்ணக்கூடிய அட்டுழியத்தினால அவங்களுக்கு பொருளாதார இழப்பு. உன் கட்சி கொடுக்குமா? செத்தவனுக்கும் கட்சி கொடுக்காது, செத்தவனையும் கட்சி பார்க்காது. அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அப்நார்மலாக நடந்து மற்றவங்களுக்கு ரசிக்கிறபடியாக இருக்குது? விஜய் சேகர் வந்தாங்கப்பா, 100 பேர் வந்தாங்கப்பா, 1000 பேர் வந்தாங்கப்பா, எங்கள் கடை முழுக்க நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா, சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படியே சொல்லுவாங்க. பைத்தியக்கார கூட்டம் வந்துச்சு, பைத்தியக்கார நம்ம வேலையை பார்த்தாங்க, ஏன் இளவு இழுத்து விட்டு போயிட்டாங்க. இதான நடத்துவாங்க, இதான திட்டுவாங்க. அறிவு ஒன்று இருக்கலாம், சோறு திங்கிறோம்ல அப்படின்னு கடைக்காரங்க கேட்பாங்கல்ல, அறிவோட வேலை பாருங்க அப்படின்னு கடைக்காரங்க சார்பாக நம்ம சொல்கிறோம். ஒரு அட்வைஸ் யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்வைஸை தாண்டி பாதிக்கப்பட்டவங்க இல்லை பாதிச்சிருவோன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தங்க அக்கறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க,
சாயங்காலம் 7 மணி ஒரு தண்ணி கூட கொடுக்கல யாருக்குமே. அவன் தண்ணியை போட்டுக்கிட்டு நம்ம அதிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானுங்க. அங்கே பூட்டி வச்சதை கேட்டை தாண்டிட்டு வந்துட்டானுங்க. தண்ணிங்கிறானுங்க. அப்போ நாங்கள் பைப்பு நீக்கி விட்டோம் குடிங்க அப்படின்னு. இந்த மாதிரி இது பண்ணுறப்போ குழந்தை 9 மாதத்து குழந்தைங்க அந்த இடத்துல வச்சு நின்னாங்க. குழந்தையா நாங்கள்லாம் சத்தம் போட்ட இப்படி நிற்காத அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேலையை பாருன்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? உன் வேலையை பாரு. டிரான்ஸ்பரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த டிரான்ஸ்பரத்தில் ஏறி இருக்கிறாங்க. ஒரு இடம் விடலை, எல்லா மரத்துலையும் ஏறி இருக்கேன். டிரான்ஸ்பரம் எல்லாத்துலையும் ஏறி இருக்கேன். ஏதோ ஒன்று இப்படி டிரான்ஸ்பர் உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இபிலேருந்து கூப்பிட்டு சொல்லி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் இதுக்கு மேலே ரொம்ப சம்பவம் நிறைய நடந்திருக்கும். ஏன் நமக்கு எல்லாருக்கும் கோவம் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இந்த அம்மா சொன்னதுலேருந்து இதுக்கு கூட அண்ணன் பேசுனது பார்க்கும்போது நமக்கு வந்து நேராக ஒருத்தங்க ஒரு இறப்பை பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு 4 வீடியோ 2 வீடியோ தொடர்ச்சியாக போடுறேன், நீங்களே அதை பாருங்கள். பிள்ளை போயிடுச்சு, வீட்டுக்காரமா இழந்து பிள்ளை இழந்து. இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய மன வலி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அது காரணமாக இருக்கக்கூடியவங்களை நம்ம ஒரு எப்படி சொல்கிற நம்ம கோபத்தை போக்குறதுக்காக வச்சு நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது, ஏன்னா இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஒரு இதை வெளிப்பாடுபடுத்துகிறோம், ஒரு கோவத்தை வெளிப்பாடுபடுத்துகிறோம். விஜய் நீங்கள் தான் நீங்கள் காரணம், உங்களால் தான் இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு கோவத்தை வெளிப்பாடுபடுத்துகிறோம். ஆனால் இதை கூட புரிஞ்சிக்க முடியாத இந்த ரசிகர்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, யாரெல்லாம் கருத்து சொல்கிறாங்களோ யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள முழுக்க போய் கமெண்டில் போய் கிளிக்கிறாங்க. பொதுமக்களை சரி பொதுமக்கள் அப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜிபி முத்துன்னு ஒருத்தனுங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜிபி முத்தையும் இவங்க என்ன பாடுபடுத்திருக்காங்கிறது அவரே வீடியோ போட்டு பேசுறாரு. ஃபேஸ்புக்கில் இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கரூரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எத்தனை 36 உயிர் போயிருக்கு. அட முட்டா பயில அவங்க அறிவு இருக்கா அறிவியல இல்லை நான் என்னத்துல பேசுனேன்னா, ஒரு உயிர் போயிருக்கு, மக்களே எல்லாம் பார்த்து இருங்க, இந்த மாதிரி கூட்டத்தில் போவாங்க வாங்காங்க தான் போட்டிருக்கேன். நீ என்னெல்லாம் கமாண்டு போட்டிருக்கா? இல்லை கமாண்டு போடுற உனக்கு அறிவு இருக்கலாம், அறிவு இல்லை அறிவுகிட்ட போயில ஒரு பிள்ளை உயிர் போச்சுல, அந்த தாய் தாப்பனுக்கு எவ்வளவு துடிக்கும் தெரியுமா நீ? இல்லை நாங்க பிள்ளை பெற்றிருக்கோம்ல, நாங்க 4 பிள்ளை பெற்றிருக்கோம், எங்களுக்கு வழி தெரியும். ஒன்னே மாதிரி இந்த வெட்டருவாக்கும் இந்த காவலைக்கும் என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? அட விளங்காத பயில கமாண்டு போடுறான். கமாண்டு பெரிய இதுக்கெல்லாம் கமாண்டு போறான். இதுக்கெல்லாம் முட்டா பையன் மாதிரி அடுத்து கிழிச்சுமா அடுத்த அம்மா அந்த உயிரிழந்த குடும்பத்தை பாருல நீ. நாசமா போறவன மூஞ்சி மோரையும் பாரு, நாசமா போறவன. இந்த கமாண்டு போற வெக்கம் இல்ல. 36 உயிர் சும்மா நினைச்சில நீ முட்டா பையில. இல்ல நீ யார் ரசிகர் இருப்போம், நானும் அவர் ரசிகர் தான், எல்லாருமே அவர் ரசிகர் தான் இருப்போம். ஏன்னா உயிர் போயாச்சுன்னா எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டம் சொல்லி தெரியுமா அறிவிட்ட பயிலுள்ளா? உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு கமாண்டு போடுறது எச்சிக்கால பயிலுள்ளா? வியூவர்ஸ் எதுல தேடுறான்? வியூவர்ஸ் தேடுற அவசியம் எங்களுக்கு. இந்த வீடியோ போட 4 பேர் பிள்ளைகளை கூட்டு போவாங்க, கர்ப்பிணி கூடத்துக்கு போவாங்கன்ட்டு அதுக்கு தான் வீடியோ போடுறோம். வியூவர்ஸுக்கும் போடல, கூவர்ஸுக்கும் போடல. உங்களுக்கு வெள்ளட்டு அட செத்த பயிலுள்ளா நீ இந்த மாதிரி கமாண்டு போட்டு சாவுறிய. ஜிபி முத்து ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நடிகை ஓவியா, அந்த நடிகை ஓவியா பேச ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே அவ்வளவு அசிங்கமா
படிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, ஏதோ இறந்துருச்சு, ஏதோ ஒரு அவங்களுக்கு கருத்து இருக்குது, அந்த கருத்தை சொல்கிறாங்க. இவங்க இவ்வளவு ஆபாசமாக, இவ்வளவு அசிங்கமாக, இவ்வளவு மோசமான குணங்கள் இந்த தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறதுனால அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்க. ஓவியர் என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஸ்டோரியாகவே போடுறாங்க. இவ்வளோ தான் டிவிகே கட்சியினுடைய அடிப்படை அறிவாக இருக்குன்னு சொல்லி காரி துப்புறாங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய்ங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் ஹேஷ்டாக்ல போடலாம். பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் நமக்கு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் நாமக்கல் வந்துட்டாங்க. நாமக்கல் ஒரு 12 மணிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். டக்குன்னு எல்லாராலையும் போக முடியாது. விஜய் ரசிகருக்கு தொண்டர்களும் அதிகமாக இருக்கனால கூடவே தான் பயணிச்சுட்டே வருவாங்க. திருச்சியில் ஃப்ளைட்டில் இருந்து அந்த இறங்கி அந்த ஃப்ளைட்டில் இருந்து ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வர்றதுக்கு 6 கிலோமீட்டர் தான். இந்த 6 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ நாமக்கல் கரூருக்கு எத்தனை கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க. அப்போ தளபதிக்கு நேரம் ஆகும், நம்ம புரிஞ்சுக்கிறோம், தப்பு கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிறதுக்கு நேரம் ஆகும், சரி ஓகே. ரசிகர் தொண்டர்கள் திருச்சியிலேருந்தே நாமக்கலுக்கு வந்துருந்தாங்க, அதனால் லேட் ஆயிடுச்சு. திரும்ப நாமக்கல்ல இருந்தே கரூருக்கு வந்துட்டீங்க, அதனால் லேட் ஆயிடுச்சு, ஓகே, நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாமக்கல்ல நீங்கள் போடப்பட்ட ஷெடியூல் டைம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை 8:45. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பக்கூடிய ஷெடியூல் டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை 8:45. அப்போ 8:45க்கு நாமக்கல்ல கூட்டம் நடக்குன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 6 மணிக்காவது கிளம்ப வேண்டாமா? அப்போ முதல் தப்பே தளபதி விஜய் அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்டிலேருந்தே பிளான் பண்ணி லேட்டாக போகிறாங்க. ஏன் பிளான் பண்ணி லேட்டாக போனோம்? இப்போ முதல்ல சொன்ன தெரியுமா, கரூரில் எதற்காக இந்த மீட்டிங்கை போட்டாங்க சொல்லி. இந்த கரூர், திருப்பூர், கோவில்பட்டி, சிவகாசி இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சனிக்கிழமை சம்பள நாள் 6 மணிக்கு அப்போ ஃபேக்ட்ரியில் வேலை முடிச்சு எல்லோரும் வந்துடுவாங்க, 7 மணிக்கு வந்துடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது சம்பளம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அங்கே அதிகம். மற்ற ஏரியா கம்பேர் பண்ணும்போது அங்கே இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கும், தொழிலும் அதிகமாக இருக்கும். சிவகாசி எடுத்துங்க பட்டாசு வேலை இருக்கும், கோவில்பட்டி எடுத்துங்க தீப்பெட்டி வேலை இருக்கும், திருப்பூர் எடுத்துங்க பனியன் வேலை இருக்கும், கரூர் எடுத்துங்க அதே சார்ந்த தொழில்கள் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாயந்த நேரத்தில் க்ரௌடை நம்ம கூட்டணும், மக்கள் நம்ம கூட நிற்கிறத காட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தளபதி ஈவினிங் நேரத்தில் தான் அந்த பிரச்சார கூட்டத்துக்கே போகிறார். பிளான் பண்ணி தளபதி போகிறார். அப்போ அந்த கூட்டம் என்ன நடக்குன்னா, தளபதி 12 மணிக்கே வந்துடுவார். புஷியானது சொல்லியிருக்காரு, 12 மணி தளபதி வந்துடுவாருன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காலையிலேருந்து அங்கே நிற்கிறாங்க, கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க, வெளியேயும் வர முடியல. அப்போ வெளியே வர முடியாதனால என்ன நடக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே தளபதி நெருங்கி வரும்போது தளபதி பேச வராரு. பேச வர்றதுக்கு முன்னக்கூட்டியே அங்கே பல சம்பவம் ஆல்ரெடி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தளபதிக்கு அது தெரியவும் செய்யும். ஆனால் தளபதி கண்டுக்கிடாமல் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கே பேசி எங்கே போயிட்டாரு, திருச்சியிலேருந்து மரக்கடைக்கு 6 கிலோமீட்டர் தான். ஆனால் கரூர்லேருந்து திருச்சிக்கு தளபதி 2 மணி நேரத்திலே போயிட்டார். 6 கிலோமீட்டரை கடப்பதற்கு 8 மணி நேரம் ஆக்கின தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட கரூர்லேருந்து திருச்சிக்கும் பல கிலோமீட்டருக்கு அங்கே 2 மணி நேரத்தில் கரெக்டான டைமிங்கில் உடனே போயிட்டார் தளபதி. போனதெல்லாம் தாண்டி அவர் திருச்சிக்கு போகும்போதே 30 பேர் இறந்துட்டாங்கிற செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆச்சு. 36 மணி நேரத்துக்கு பிறகு தான் தளபதி என்ன பண்ணுறாங்க, பனையூரில் இருந்து பட்டினப்பாக்கத்துக்கு எந்திரிச்சு வெளியில் போகிறாப்புல. அதில் ஒருத்தர் பதிவிட்டிருக்காரு, தளபதி 3 நாளாக தூங்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல, அவ்வளோ வருத்தத்தில் இருக்காரு. இன்னொரு படம் சொல்கிறாங்க, எல்லாம் ஆலோசனை கூட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆலோசனை பண்ணுறதுனால தான் இன்னும் வெளியே வராமல் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, அவர் கிரௌடை கூட்டணும், அவருடைய சுயநலத்துக்காக 40 பேர் இறந்து போயிருக்காங்க. 20 லட்சம் ரூபா நிதி கொடுத்துட்டாங்களாம். எவ்வளோ பெரிய பெருமைன்னு பாருங்க. திமுக 10 தான் கொடுக்கு, நாங்கள் 20 லட்சம் நாங்கள் கொடுக்குறோங்க, பெருமையாக பேசுகிறாங்க. சொட்டு கூட தண்ணி குடிக்கலங்க, சோகமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏர்போர்ட்டில் எவ்வளோ சிரித்து ஜாலியாக இருக்கார், நீங்களே பாருங்கள்.
அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும்போது விஜயர்களுடைய அற்ப அரசியலை நம்ம எப்படி இருக்கும், எவ்வளோ க்ரௌட் இருக்குது, நம்ம கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இங்கே டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டிங்கிறத நிலைநிறுத்துங்கிற ஒரு மோசமான எண்ணத்தினால வட சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் போகக்கூடிய விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு தான் நம்ம பிரதானமாக வைக்கிறோம், அப்போ திமுகவுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய போட்டி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக கடைசி ஷெடியூல் இருக்கக்கூடிய கரூர்லையும் நாமக்கல்லையும் இருக்கக்கூடிய அந்த ஷெடியூலை மாற்றி 3வது வாரத்துக்கு கொண்டு போய் முழுக்க முழுக்க அவருடைய கீழ்த்தரமான மட்டமான அரசியலில் 40 பேர் உயிர்கள் பலி இழந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட இதை பற்றி கவலைப்படக்கூடியது நம்ம தொண்டர்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க டிஎம்கேயோட பிளான் 1. 2வது, டிஎம்கே பிளான் போட்டதாகவே இருக்கட்டுமே, நீங்கள் என்ன பண்ணினீங்க? 40 பேர் இறந்துட்டாங்க, 40 பேர் இறந்துட்டாங்க. தளபதி ஏற்பட்டு போகும்போதே 30 பேர் இறந்தான்னு செய்தியாளர் கேள்வியே கேட்குறாங்க. 34 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோலாம் போட்டு முடிக்கிறதுக்கு 36 மணி நேரமாக அது ஆயிரும். அப்போ இதெல்லாம் கணக்கிக்கும் போது தளபதியை விட்டுருங்க, ஆதவர்த்தனவங்க, ராஜ்மோகனுங்க, புஷியானந்தங்க, அந்த நிர்மல் குமாருங்க, இவங்க எங்கே போனாங்க? எந்த பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க? ஒரு அயோக்கிய போய் வெளியே வந்தாங்களா? செட்டப் பண்ணுறாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து மிரட்டி வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பிளான் பண்ணி நடந்துருச்சு, பிளான் பண்ணிதாவே இருக்கட்டுங்க. உங்களுடைய ஆக்ஷன் என்ன? அங்கே ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சு, ரைட்டு, உங்கள் ரியாக்ஷன் என்ன? நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி எழுதலாம். வி ஸ்டாண்டு வித் விஜய். எதுக்கு ஸ்டாண்டு போட்டிங்கன்னு தெரில. அவர் வீட்டில் நல்லா தான் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்கிறது யோசித்து பார்க்கணும். 40 பேர் இறந்துருக்குறாங்க, அதை கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் உறுத்தலை, மனசு வலிக்கலை, அதுக்குள்ளே ஸ்டாண்டு வித் விஜய்னு போடுறாங்க. இவ்வளோ தான் இந்த தாவேக்கா தற்கொலையுடைய மானங்கெட்ட அரசியல் இருக்குது. தளபதி அவர்கள் வந்து திருச்சியில் பேசி திருச்சி தங்கியிருப்பாங்கங்க, போலீஸ்காரங்களுடைய அனுமதி கிடைக்கலங்க, அதனாலங்க அவரை வந்து நேராக என்ன பண்ணால் திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக அவர் எங்கே போயிட்டாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பனையூரை பார்த்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறையை அப்படி அழகாக ஃபாலோ பண்ணுறாரு நம்ம தளபதி. அதை தளபதியே சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? நாகப்பட்டினத்தில் பேசும்போது கையை இப்படி தான் காட்டணுமா, எந்திரிச்சு நிற்கக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி தளபதி வந்து பேசுகிறார். பேசியிருக்காரு. தளபதி பேசுனது தான் இது வந்து இதை தாண்டி ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படியெல்லாம். அப்போ தளபதி காவல்துறையுடைய பேச்சை கேட்குறாரு. கரெக்டு. பைக்கு அவர் முன்னாடி போய் விழுகிறாங்க, இறங்கி கூட வரல. தளபதி காவல்துறை அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாரு. நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஆனால் அதே காவல்துறை தானே நாமக்கல் 8:45 டைம் கொடுத்தாங்க, அதே காவல்துறை தானே கரூரில் 12 மணி டைம் கொடுத்தாங்க. இந்த இடத்துல தளபதி மட்டும் அவங்க பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு 40 உயிர் இறந்திருக்காது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன, கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12 சேர்ந்த கூட்டம் அத்தனை பேரும் வந்து பேசிட்டு இன்ஃபுளுன்ஸுங்க பேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கண்ணீர் வர பேசுறீங்க, கண்ணீர் இருந்தவங்க லிப்டிக் போட்டு பேசுறீங்க. உனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ ஃபீல் பண்ணி பேசுற, தளபதிக்காக பேசுற, அந்த இறந்தவங்களுக்காக பேசுற, 6 குழந்தைகளுக்காக பேசுற, அந்த இடத்துலயும் லிப்டிக் போட்டு கண்மை போட்டு
ஆனால் முடியை மட்டும் இழுத்து போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குன்னா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டாக இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு. நமக்கு வந்து தளபதி தான் நடிக்கிறாருன்னா தொண்டை மகன் அழகாக நடிச்சிட்டு இருக்காங்க திரையில் வந்து அவ்வளோ அழகாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே திமுக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு. திமுக அரசியல் பண்ண தான் செய்யும். இது வரைக்கும் நடக்கக்கூடிய அரசியலில் ஆளுங்கட்சியால் பாதிக்கப்பட்டவங்களை அதற்காக எதிர்கட்சிகள் இல்லை மற்ற கட்சிகள் போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் முதலாக கட்சியை தொடங்கி ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை. இன்னும் அந்த கட்சியினால பாதிக்கப்பட்டதை வச்சு ஆளுங்கட்சி ஆதாயம் தேடுதுன்னா வரலாற்றிலேயே இந்த தற்கொலை கட்சிகள் தான் அமையும். இவங்க பண்ணின கேவலமான சுய லாபத்துக்கு இவங்களும் அதை யூஸ் பண்ணி திமுக என்ன பண்ணுது, அதாச்சு ஆதாயம் தேடி வச்சிருச்சு. இதுதான் இங்கே நடந்திருக்கு. 2 பேர் ஒன்று தான். இவங்க 10 லட்சம் கொடுத்தா 7 லட்சம் கொடுப்பாங்க. அவங்க நேரில் மக்களை பார்க்க போக மாட்டாங்க, இவங்களும் போக மாட்டாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். அவன் ஆட்சியில் இருக்காங்க, இவங்க ஆட்சிக்கே வரல. அப்போவே இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்கன்னா இது ஆட்சிக்கு வந்தால் இவங்க எத்தனை பேர் என்னெல்லாம் பண்ணுவாங்கதை நினச்சி கூட கற்பனை கூட பண்ண முடியல. இவ்வளோ தான் டிவிகே கட்சி. இந்த அரசியலை தான் தளபதி முன்னெடுத்து மக்களுக்காக உழைக்க போகிறேன்னு சொல்கிறாரு தெரியுமா. இந்த அம்மா சொல்ல 300 கோடி விட்டு வராருன்னு. தயவு செய்து நீங்கள் வராதிங்க, பனையூர்லே இருங்க. நீங்கள் வந்ததுனால 40 பேர் போயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் நீங்கள் பள்ளி கொடுக்க போறீங்கன்னு தெரியல. இல்லை ஆட்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை வந்துட்டீங்கன்னா அது அதை விட மோசமாக இருக்கும். அதனால் தயவு செய்து வீட்டில் சும்மாவே இருங்க. இல்லை ஏன் நம்ம இவ்வளவு கேவலமான மட்டமான அரசியல் திமுக பிஜேபி டொனால்டு ட்ரம்ப் எல்லாரும் தோத்து போயிடுவாங்க. விஜய் அவர்களுடைய உள்ளே இருந்தது வரைக்கும் ஏதாவது ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு கிடச்சிருக்கா? ஏதாவது ஒரு வீடியோ வரல. ஆனால் ஒரு புகைப்படம் ஒன்று வருது, இவர் சைன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கேரவனுக்குள்ளே இருந்து விஜய்க்கு வாகனம் பண்ணுறாருல, அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே இருந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. கேவலமான அரசியல். அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்காரு அஜித். அவரை அவரோட ரசிகரை யூஸ் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள இருந்து பாருங்க தளபதியும் ஒன்னா தான் இருக்கிறாங்க காட்டுறாங்களாம் நம்ம கிட்ட வந்து. கெட்ட வார்த்தை பேசுனாங்க. இப்ப சமீபத்தில் ரோபோ சங்கர் இறந்து போகும்போது கூட அஜித்னு சாகன்னு சொல்லி உன் தொண்டை கேட்கிறான். அஜித்னு சாகாம தான் இருக்கிறாங்க, யாருக்கெல்லாமோ நீங்க சாக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரஜினி இதாக பேசினார்னா இந்த கிளவின்னு சாகாம இருக்கான்னு சொல்லி பேசுறாங்க. இவ்வளவு மட்டமான ரசிகர் வச்சுக்கிட்டு இவ்வளவு மட்டமான அரசியல் இப்படிதான் பண்ணுவாங்க. எந்த வீடியோ உள்ளே இருந்து வரல. ரஜினி அஜித்தும் விஜய் இருக்கக்கூடிய புகைப்படத்துக்கு உள்ளே இருந்து வருது. எவ்வளவு மோசமானவங்க இவங்க. அரசியலுக்கு வந்தா இந்த நாடு எவ்வளவு நாசமா போகும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த ஒரு வீடியோவே போதும். நன்றி.